வணக்கம். கண்ணுக்கு குளிர்ச்சி, கண் பார்வை மற்றும் உடலில் ஏற்படும் நல்ல ஒரு மினுமினுப்பு இவ்வளோ பலன்களை தரக்கூடிய பொன்னாங்கண்ணி கீரையை வச்சு இன்றைக்கி நான் ஒரு தொக்கு செஞ்சு காட்ட போகிறேங்க. கீரையை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி கழுவி வச்சுக்கணும். நல்லா வதக்கி வச்சுக்கலாம். இந்த பொன்னாங்கண்ணியை வச்சு ஒரு கதை இருக்குங்க. திருவண்ணாமலையில் ஒரு ஐயர் சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அது என்னென்னா, பொன்னாங்கண்ணி கீரை உண்ணாமலை அம்மனுக்கு ரொம்பவும் பிடிக்குமா. அதனால் கார்த்திகை மாதத்தில் அந்த பொன்னாங்கண்ணி கீரை கடையில் புளி போட்டு கடைஞ்சி அதை சாமிக்கு நெய்வேத்தியமாக வச்சு இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் செஞ்சு சாப்பிடுவாங்களாம். அதனால் அம்மனே சாப்பிட்டுட்டு போத ஐதீகமாக கருதுகிறாங்க. கொஞ்சம் வதங்கினாலே போதும். அடுத்து வாணலில் தேவையான அளவு மிளகாய் சேர்த்து வறுக்கணும். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு வறுத்துக்கலாம். பொன்னிறமாக வறுத்துக்கணும். இது எல்லாத்தையும் நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு கல் சட்டியில் நல்லெண்ணெய் கொஞ்சம் போட்டுக்கலாம். தாளிப்பு வடகம் சேர்த்துக்கணும். வடகம் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. கொஞ்சம் பூண்டு தட்டி போட்டுக்கலாம். இதுவும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். அரைச்சி வச்ச விழுதியும் இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா வதக்கி விட்டு கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி வந்துச்சு. கொஞ்சமாக புளி தண்ணியும் சேர்த்துடலாம். புளி தண்ணிலாம் சேர்த்ததுக்கப்புறம் எல்லாம் கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது. பொடியாக கட் பண்ணின கீரையும் பொன்னாங்கண்ணி கீரையும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கிளறி விட்டு இதுவும் நல்லா கொஞ்சம் வேவணும். பார்க்கறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருக்குது. இது ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லதுங்க. கண்டிப்பாக பொன்னாங்கண்ணி கிடச்சிதுன்னா தவற விட்டுறாதீங்க. இந்த மாதிரியும் தொக்கை ஒரு முறை செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே நிற்கிது. தொக்கும் தயாராகிடுதுங்க. இந்த ஸ்டேஜில் நிறுத்திடலாம். சூடான சாதத்தில் இந்த பொன்னாங்கண்ணி கீரையை தொக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது ஒரு வாரம் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இட்லி தோசை கூட தொட்டுக்கலாம். நீங்களும் ஒரு முறை இதை ட்ரை பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.